எப்பா எவ்வளவு படி, இதை ஏறதுக்கே தனியா சாப்பிடணும் போல் இருக்க. அப்படியே ஓடி போயிரு. என்ன சவுண்ட் மட்டும் கேக்குது, ஆளை காணமே. ஏப்பா, நான் வாசல்ல காலை வைக்கும் போது ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு. நான் தான் வராதான்னு கேட்டுச்சே. இங்க பார், இதுக்கு மேலேயே அசிங்கமா பேசியிருப்பேன். மணி 11 ஆகுது. நான் கடை முதலாளி. கடையில வேலை செய்யற பையன் மாதிரி 9 மணிக்கு தான் வந்துடுறேன். கடையில வேலை செய்யறாள் நீ. கடை முதலாளி மாதிரி 11 மணிக்கு வர. எனக்கு உன்னை பத்திர 2 டவுட் கிளியர் ஆகணும். என்னப்பா டவுட்டு? நீ ஏன் டெய்லி கடைக்கு லேட்டாவே வந்துட்டு இருக்க? ஓ சரி, அதை விடு. ரெண்டாவது, நீ ஏன் உயிரோட இருக்க? உனக்காக நான் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தை துப்பறிஞ்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? நீ ஏன் மூஞ்சில துப்புற மாதிரியே பேசிட்டு இருக்கிற ராஸ்கல். தபார், தாய் நாட்டையும் தாய் மாமாவையும் பழிச்சவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. சரி சரி, ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னிய, என்னது? உன் விஷயத்திலேயே குறியாரு. தபார், காலையில நான் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப உனக்கு எதிரா வீட்ல ஒரு பெரிய சதியே நடத்துறதுக்கு உங்க அம்மாவும் ஜோதியும் பிளான் பண்றாங்க. இதுலயும் அந்த சதிகாரி இருக்காளே, அதான் எங்க அக்கா. அவளை நம்பிராத. என்ன அப்ப ஜோதியை மட்டும் நம்பலாமா? அது வந்து ஜோதி, எப்பா, ஜோதி ஒரு பச்சை மண்ணுடா, பச்சை மண்ணு. நீ எல்லாம் எதுக்கு இப்ப நீ அழுத்துக்கிற? நன்றி கெட்ட உலகம்யா. அப்படின்னா ஒரு நாய்க்கு 5 நாள் தொடர்ந்து சோறு வச்சா அது 50 வருஷத்துக்கு அந்த மனுஷனை மறக்காம விளையாடிட்டு இருக்குமா. அதனால ஆனா ஒரு மனுஷனுக்கு 50 வருஷம் சோறு வச்சாலும் அவன் 5 நாள்ல அந்த விசுவாசம் மறந்துட்டு துரோகியா மாறிடுறான். நிறுத்துறா. இப்ப எதுக்கு தேவையில்லாம இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? ஏயா, எங்க அம்மா உன்னை வளர்த்து ஆளாக்கி இத்தனை நாள் சோறு போட்டிருக்காங்க. அவங்கள சதிகாரின்னு சொல்ற. நேத்து வந்தவள பச்சை பாடிட்டு இருக்க. டேய், என்னடா தெரியாம பேசிட்டு இருக்க? உங்க அம்மா உனக்கு துரோகம் பண்ணுவாளா? செய்ய மாட்டா. ஆனா செய்ய போறா. அதான் இதுல ஹைலைட். அதுவும் நாளை காலைல 9 மணிக்கு குளிச்சுட்டு கடைக்கு கிளம்புறப்ப உங்க அம்மா உனக்கு துரோகம் செய்ய போறா. என்னையா, என்ன உளர்ற? விஷம் குடிக்க போறாடா. விஷம் குடிச்சு சாக போறா. மாமா, என்ன மாமா ஓடிட்டு இருக்க? பாத்தியா பாத்தியா, இந்த தவிப்பு, இந்த துடிப்பு, இந்த அன்பெல்லாம் தான் உங்க அம்மாவுக்கு வேணும். முழு விவரத்தையும் சொல்றேன் கேட்டுக்க. உங்க அம்மாவும் ஜோதியும் இன்னொரு கல்யாணத்துக்கு உன்னை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு காலையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க அம்மா ஒரு டூப்ளிகேட் விஷ பாட்டில எடுத்து, இந்த பாய்சனை அப்படியே நான் குடிச்சிட்டு சாகுற மாதிரி நடிக்க போறேன். என் பிள்ளைக்கு என் மேல ரொம்ப பாசம் அதிகம் இல்ல, அம்மா அம்மான்னு கதறுவான்ல. இத சாக்கா வச்சு என் கடைசி ஆசைன்னு சொல்லி நைஸா ஜோதிய கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு நான் சத்தியம் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் அவன் சத்தியத்தை மீற முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லப்பா, ஜோதி எப்படியாவது என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி சேர்த்து காப்பாத்திருப்பான்னு 2 பேரும் பிளான் பண்றாங்கப்பா. இதை 2 காதால கேட்ட மாப்ள. மாமா, நீ போய் சொல்ற. எங்க அம்மா அப்படிலாம் நடிக்காது. அதுக்கு எதுவா இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2ன்னு வெளிப்படையா பேசிரும். யாரு? உங்க அம்மா. டேய், என்கிட்டயே அதை சொல்றியா? உனக்கு முன்னாலேயே நான் பிறந்து அவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன்டா நானு. ஊரையே ஏமாத்துற அளவுக்கு நடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நாங்க 2 பேரும் தான். பால்ல மயக்க மருந்த கலந்து உனக்கும் திவ்யாவுக்கும் முதலிரவு நடத்தி வச்சதே நாங்க 2 பேரும் தான். எங்களுக்கா நடிப்பு வராது? நடிப்புக்கு இலக்கணடா நாங்க 2 பேரும், தெரியுமா உனக்கு? ஆமா, நீ எப்பவுமே உங்க அக்கா பக்கம் தானே சாய்வ. இப்ப என்ன உன் அக்காக்கு எதிராக குழி தோண்டிட்டு இருக்க?
என் பக்கம் சாஞ்சிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லப்பா. ஜோதியால உன்னுடைய வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுல்ல, அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் இப்படி சொன்னேன். அதாவது என்னால ஜோதியோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாது, அப்படிதானே? ஆமா ஆமா. ஐயோ, முன்னாடி கரெக்டா மோப்ப முடிக்கிறானே. நம்மம்மா அந்த பக்கம் திரும்பிட்ட? இல்லப்பா, அது இன்னைக்கு வடக்கு பக்கம் சூலம், அதனால உன் பக்கம் திரும்ப மாட்டேன். அதான். அப்போ எங்க அம்மா விஷம் குடிக்கிற மாதிரி நாளைக்கு நடிக்க போகுது. ஜோதியை கட்டிக்க சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்க போகுது. ஜோதியும் சேர்ந்து அது நடிக்க போறா. அதானே அவங்க திட்டமே. நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு, டேய், அவங்க ஏன் முன்னாலதான் பிளான் போட்டாங்கன்னு சொல்றேன்ல. அப்படி நான் பொய் சொல்றதா இருந்தா நாளைக்கு ஒரு லோடு அரிசி மூட்டை வருது இல்ல, அதை நான் தனியாவே இறக்கி காட்டுறேன்டா. மாமா கொஞ்சம் ஓவராத்தான் உணர்ச்சி வசப்பட்டுட்டோமோ? அப்ப நாளைக்கு என் அம்மா டூப்ளிகேட் விஷத்தை குடிக்க போகுது, அதையும் நான் பாக்குறேன். இதுக்கு தான் தாய் மாம நான் உனக்கு எச்சரிக்கை பண்ணேன். எந்த சத்தியத்தையும் கொடுத்து நாளைக்கு உங்க அம்மா கிட்ட நீ மாட்டிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். எப்பவும் நீ காமெடி தான் பேசுவ, இப்ப ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை உண்மைதான் இருக்கும் போல. எங்க அம்மா நடிப்புல ஒரு நவரச நாய். நான் எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கேன். அப்பாடா, ராஜாவுக்கும் ஜோதிக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி இந்த ஜோதி கைய பிடிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் அக்னி பரீட்சை பண்ண வேண்டியிருக்கு. ஜோதி, குண்டக்க மண்டக்க எதையாவது பண்ணி நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். என் பிரம்மச்சாரி விரதத்தை நான் முடிக்கிறேன். இது இந்த அரிசி மூட்டை மேல சத்தியம். சொல்லுங்க சுந்தரி அம்மா. ஐயா, உங்களுக்கு தெரியாதுன்னு ஒண்ணும் இல்ல. போன தடவை நான் வந்திருந்தப்ப என் பையன் ஜாதகத்தையும் என் மருமக ஜாதகத்தையும் கொடுத்திருந்தேன். அதை பார்த்துட்டு என் மருமகளால தான் என் குடும்பத்துல இவ்வளவு குழப்பமும் பிரச்சனையும் நீங்க சொன்னீங்க. அதே சமயத்துல என்னோட உறவுக்கார பொண்ணு ஜாதகத்தையும் உங்ககிட்ட கொடுத்திருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா என் பையன் நல்லா இருப்பான், சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைமான்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் எங்க வீட்டுல ஒரே குழப்பமா நடந்துகிட்டு இருக்கு. நானும் ஏதாவது செஞ்சிடலான்னு தான் பாக்குறேன், என்னால ஒன்னும் பண்ண முடிய மாட்டேங்குது. நீங்க தான் ஏதாவது பார்த்து செய்யணும்யா. நான் சொல்லி இருக்கலாம், அது ரொம்ப நாள் ஆச்சேம்மா, எனக்கு ஞாபகம் இல்லை. திடீர்னு வந்து கேட்டா எப்படி? ஜாதகம் இருந்தா கொடுங்க, நான் மறுபடியும் பார்த்து சொல்றேன். நான் வீட்டுல இருக்கிற எல்லார் ஜாதகத்தையும் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல என் பையன் ஜாதகத்தையும் என் மருமக ஜாதகத்தையும் பார்த்து சொல்லிருங்க. கொடுங்க. பையன் பேரு அழகுராஜா, புத்திரம் கன்னி, மருமக திவ்யா, மேஷம் அஸ்வினி. ஏதாவது நேரம் காலம் கிரகம்லாம் மாறி வந்திருக்காயா? அன்னைக்கு சொன்னதுல இருந்து ஏதாவது மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யா. நான் வெளிப்படையா தான் பேசுவேன், ஏன்னா நீங்க எனக்கு வேண்டப்பட்டவா. எனக்கும் அதுதானையா வேணும். கிரக பலன்கள் எதுவுமே மாறலையேம்மா. முதல்ல கணவன் மனைவிக்கு பொருத்தமே 5 தானே இருக்கு. உங்க மருமக திவ்யா ஜாதகத்துல தோஷம் இருக்கு. சனியோட ஆட்சி ஆரம்பம், சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்களே. அடிக்கடி பிரிவு, சண்டை, மனஸ்தாபம் இதெல்லாம் நடந்திருக்குமே. ஆமா, எப்பவுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்பாவ. ஆனா இப்ப என் மருமவ 7 மாசம் முழுகாம இருக்காளே.
அதுதானம்மா பெரிய பிரச்சனையே. பிறக்க போற குழந்தையால தாம்மா இவ்வளவு கஷ்டமும் நஷ்டமும். அது ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஐயா. திரும்ப திரும்ப சொல்றேன்னு தவறா நினைக்க கூடாது. குழந்தை மேல யாரும் தப்பா பழி போட மாட்டாங்க, போடவும் கூடாது. அது என்ன செய்யும் பாவம். இருந்தாலும் குழந்தையோட பவரை வச்சு அப்பா அம்மாவோட நிலைமையும் அப்பா அம்மாவோட பவரை வச்சு குழந்தைய கணிக்கிறது ஜோதிட ஜாதகத்துல ஒரு அம்சம். அதை வச்சு பார்க்கும்போது பிறக்க போற குழந்தையால அப்பாவுக்கு பிரச்சனைகள் பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 2 பேர் ஜாதகத்திலையும் அது பிரதிபலிக்குதே. முக்கியமா திவ்யா ஜாதகத்துல தான் இருக்கு. ஐயா, என் குடும்ப வாரிசு, இந்த குலத்தை காப்பாத்த போற வாரிசுன்னு என் பிள்ளை பிறக்க போற அந்த குழந்தைய தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தை தாய் தந்தைய பிரிச்சிடும். அந்த குழந்தை தாய் தந்தைய பிரிச்சிடும். நாம தடுக்க நினைச்சாலும் அது தானா நடக்கும். அதுதான் விதி. சுருக்கமா சொல்ல போனா திவ்யாவுக்கு பிறக்க போற குழந்தையால உங்க குடும்பம் பெரிய சிக்கல்ல பிரச்சனையில மாட்டுமா. இதை தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயா, உங்களை தெய்வமா நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. சுந்தரி, உங்க பிரச்சனை தீர ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, என் வார்த்தைய ரொம்ப மதிக்கிறவங்க அப்படிங்கறதுனால நான் சொல்றேன். திவ்யாவுக்கு பிறக்க போற குழந்தை அவங்க அப்பா ராஜா முகத்தை பார்த்தா ஆபத்து. அது நீச்ச பார்வை. அதனால ராஜாவுக்கு பல பிரச்சனைகள், சங்கடங்கள், உயிர் சம்பந்தப்பட்ட ஆபத்துக்கள் இப்படி படிப்படியா ஏற்படும். அதுக்கு நாம என்ன செய்யல? ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க ஐயா. குழந்தையோட முகத்தை அவங்க அப்பா பார்க்காம இருந்தாலே சந்தோஷம்தாம்மா. அது உங்க பிள்ளைக்கு சுபிக்ஷம் தான். அதை நீங்க எப்படி செய்வீங்களோ அது உங்க விருப்பம், உங்க இஷ்டம். அது உங்களோட பிரச்சனை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப போராடுறேன். அதை என் பிள்ளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். அந்த திவ்யா மேல உயிரா இருக்கான். அதுதான் உங்க பிரச்சனைன்னு நான் சொல்லிட்டேனேம்மா. ஐயா, நீங்க சொன்ன அந்த உறவுக்கார பொண்ணு ஜாதகத்தையும் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்துட்டு ஏதாவது பொருந்தி இருக்கான்னு சொல்லுங்க. இந்தாங்க. பையன் உத்திரம், கன்னிராசி, பொண்ணு மீனம், ரேவதி நட்சத்திரம். இந்த 2 ஜாதகமும் பொருந்தது. 9 பொருத்தமும் சரியா இருக்கே. இந்த கன்னியோட ஜாதகத்துல இந்த பையனோட வாழ்க்கை உச்சாணி கொம்புக்கு போகுமே. இந்த பொண்ணு உங்க பையனுக்கு அமைஞ்சா அவன் அமோகமா இருப்பான். தொழில் ஓஹோன்னு நடக்கும். சாட்சாத் இந்த லட்சுமியே நடு வீட்டில் வந்து தாண்டவம் ஆடுவா. ரொம்ப ராசியான ஜாதகம்மா. கரெக்டா நீங்களே பொருத்தம் பார்த்து 2 ஜாதகத்தையும் கொண்டு வந்து கொடுத்த மாதிரியே இருக்கே. இப்ப நான் என்னையா பண்றது சொல்லுங்க. அது எனக்கு தெரியாதுமா. இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நான் உத்தரவு சொல்ல முடியாது. 2 ஜோடி பொருத்தங்களோட பலாபலன்களை நான் சொல்லிட்டேன். முடிவு உங்க கையில. ஐயா, நானே இப்ப குழப்பத்துல இருக்கு. நீங்க தான் எனக்கு ஒரு தெளிவான முடிவு சொல்லணும். சுந்தரியம்மா, இது 2 பெண்களோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால இந்த பெண்ணை விலக்கி வைங்க, இந்த பெண்ணை கட்டி வைங்கன்னு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு உபாயம் மட்டும்தான் சொல்லுவேன். அதுல இருக்கிற அபாயத்தை தவிர்க்கிறதும் ஏத்துக்கிறதும் உங்க பிரச்சனை. இது உங்க குடும்ப பிரச்சனை. இந்த குழந்தையால உங்க மொத்த குடும்பத்துக்குமே கண்டம்.
வேணும்னா நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்களே இன்னும் கொஞ்சம் நல்லா பாப்பீங்க. ஐயா, என்னையா அப்படி சொல்றீங்க? உங்க பிள்ளை உங்களை விட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிஞ்சு போக போறான். அதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. என் பிள்ளை ராசா என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவானா? அப்படியெல்லாம் நடக்காது. என் பிள்ளை என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டான். நான் அவனை பிரிஞ்சு போக விட மாட்டேன். இது ஒருவேளை நடந்தா நான் சொன்ன மற்ற விஷயங்களும் நடக்கும். ஒண்ணு மட்டும் சொல்றேன் சுந்தரியம்மா, நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்க உசுரை கொடுத்தாவது உங்க புள்ளைய ஒரு பெரிய கண்டத்துல இருந்து காப்பாற்ற வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. இது உண்மை. இத விளையாட்டா எடுத்துக்காதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஃப்ராட் இப்படி பண்ணிட்டியே. உன்னை எவ்வளவு நம்பின, என்னை ஏமாத்திட்டியே. துரோகி, நம்பிக்கை துரோகி. நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன், உருப்படவே மாட்டேன். ஏய், என்ன எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? அதை கிழிச்சு தூக்கி போடு. ஏண்டி? ஏய், அந்த ஆள் உனக்கு வேண்டாம்ல? அவன் துரோகி தானே? அப்புறம் அவன் போட்டோ உனக்கு எதுக்கு? சும்மா வாய் வார்த்தையா திட்டிக்கிட்டு மனசுக்குள்ள அவர் மேல இன்னும் பாசத்தை வச்சிருக்கியா? என்ன ரெட்டை வேஷம் போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்கியா? இல்லடி, நிஜமாலுமே நான் அந்த ஆளை வெறுத்துட்டேன். என் நல்ல மனசை புரிஞ்சுக்காம என்ன அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டான். சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த ஆள் வேண்டாம். அப்ப அந்த போட்டோவை உன் கையால கிழிச்சு வீசு, உன் ஆத்திரத்தை காட்டு. நீ வெறுக்கிறது நிஜம்தானே எங்க எல்லாருக்கும் நிரூபி. இல்லாட்டி நாங்க எப்படி உன்னெல்லாம் நம்புறது? உனக்கு என்ன, இப்போ இந்த போட்டோவை கிழிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, கிழி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெரி குட். இதையே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண. சுப்பு செத்துட்டா. அப்படி சொல்லாதடி. ஏய், உன்னெல்லாம் ரொம்ப திருத்த வேண்டியது இருக்கு. அடங்காத புருஷனுங்களையும் துரோகிகளையும் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு உனக்கு நான் சொல்லித்தரேன். காயத்ரி, அப்போ எனக்கும் சொல்லி கொடு. ஏ, அவங்க 2 பேரும் தான் புருஷனை அடிச்சு துரத்திட்டாங்க. நீ எதுக்கு அவங்க கூட கூட்டு சேர்ற? அம்மா, அக்காவை பத்தி விசாரிக்க தானே இங்க வந்த. எதுக்கு இங்கேயே டேரா போடுற? கிளம்பு, உன் புருஷன் விட்டு கிளம்பு. நீ இல்ல சங்கர், நான் அங்க போக மாட்டேன். அது ஒரு கொலைகார குடும்பம். என்ன உளறிட்டு இருக்க? காயத்ரி, நான் உங்க கூட இங்கேயே இருந்துடுறேன்டி. ஏய் பைத்தியம், எங்க 2 பேர் தலையெடுத்துதான் இப்படி ஆயிப்போச்சு. நீ அது போய் புருஷன் கூட சந்தோஷமா இரு. அக்கா, இல்ல, அந்த வீட்டுல நான் சந்தோஷமாவே இல்ல. நான் இந்த முறை அங்க போனா வரும்போது செத்த குடும்பதாக்கா வருவேன். ஏன் நீ இப்படி பேசுற? இந்த 2 அக்காவும் தான் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. நீ இப்ப வீட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்ற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? தயவுசெஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. சங்கர், நான் சொல்றது சத்தியம். அந்த ஆளு என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான்டா. இந்த தடவை மட்டும் நான் அங்க போனா அவங்க என்ன கண்டிப்பா கொன்றுவாங்க. இவர் அனாவசியமா பேசாத. நீ பொய் சொல்ற. யாருடா பொய் சொல்றா? இங்க பாரு. என்னடி எப்படி ஆச்சு? என்ன இப்படி காயமாயிருக்கு? என்ன பண்ண? இங்க பாரு சங்கர். ஏண்டி, இத மறைக்கிறதுக்காக தான் முன்னா நீ வச்சு கைய மூடிட்டியா? என்ன தாண்டி நடந்துச்சு? என்னடி இப்படி சுடுபட்டிருக்கு? என்ன வாயை திறந்து சொல்லு. யார் இப்படி ஈவருக்கெல்லாம் பண்ணதே? வேற யாரு? நீ பார்த்து கட்டி வச்சியா அந்த மாப்பிள்ள தான்.
ட்ரெஸ் போட்டதுல இருந்து அந்த ஆளு மிருகமா மாறிட்டான். என்ன அடிச்சு கொல்றான். நான் படுற வேதனைக்கும் வாங்குற உதைக்கும் அளவே கிடையாது. இது ஒரு சாம்பிள் தான். என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பாரு, ஸ்கேன் எடுத்து பாரு. என் உடம்புல ஏகப்பட்ட இடத்துல எலும்பு முறிஞ்சு துணி